வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கத்திமுனையில் ஈஸ்வரி காப்பாற்ற போராடும் தர்ஷினி நடக்க போவது என்ன, எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நேற்றைய எபிசோடில் குணசேகரன் வீட்டிலிருந்து அனைத்து இடத்திலுமே சிசிடிவி கேமராவை பொருத்துகிறாரு. இதை பார்த்த கதிர், எதற்கு இந்த தேவையில்லாத வேலை, இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு நம்ம பயந்து விட்டதாக நினைத்து கொண்டு இன்னமும் ஓவராக ஆட்டம் போடுவாங்களே என்று இன்னமும் ஓவராக ஆட்டம் போடுவாங்களே என்று சொல்கிறான். அப்போது குணசேகரன், கதிர், அரவிக்கரசி இருவருமே வெளியே தனியாக அணைத்து கொண்டு பேசுகிறாங்க. கதிர், இந்த நேரத்தில் நாம் அனைவருமே உஷாராக இருக்கணும். வீட்டில் இருக்கும் பெண்கள் அனைவருமே என் மீது கோபம், என்னை எப்படியாவது பழி தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இதனால் எனக்கு ஆதரவாக இருக்கும் உங்கள் மீது அவர்களுக்கும் கோபம் வருகிறது. ஒரு கட்டத்தில் நீங்களே எனக்கு எதிரியாக கூட மாறலாம். அந்த நேரத்தில் என்னென்னா பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கான இது போன்ற விஷயங்கள் தான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுகிறாங்க. மருத்துவமனையில் அடிபட்டு கிடக்கும் ஈஸ்வரி எழுந்து வந்து, நான் தான் அடித்தேன் என்று சொன்னால் நான் சிறைக்கு சென்று விடுவேன். அவள் எழுந்து வந்தால் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிவிடும். இப்படி சொன்னதுமே ஈஸ்வரி கொள்வதற்கு கிளம்பி விடாத, உனக்கு குடும்பம் இருக்கிறது என நைசா ஈஸ்வரி கதையை முடித்து விடு என்று சொல்லாமல் சொல்கிறாங்க குணசேகரன். இதை கேட்ட கதிர் அதிர்கரசிடம், ஈஸ்வரியால் தான் குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்தது இருக்குது. ஈஸ்வரி இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு அவளுடைய கதையை முடித்து விட்டால் பழி அந்த ஜீவானந்த மீது வந்துவிடும் என தப்பி செல்லலாம் என்று முதல்ல ஈஸ்வரி கதையை முடிக்க ஏற்பாடு செய்கிறாங்க. வீட்டில் தர்ஷினி, ஜனனி, சக்தின்னு அனைவருமே பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போது ஜனனி, அந்த ஃபோனில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை வெளியில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக குணசேகரன் படாத பாடுபடுறாரு. அக்கா எழுந்து வந்தால் உண்மை சொல்லிவிடுவேன் என்கிற பயம் அவங்களுக்கு இருக்குது. இதனால் அக்காவின் உயிருக்கு கூட ஏதாவது பாதிப்பு வரலாம். இனிமே தான் நம்ம அக்காவை ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வைக்கணும். மறுபக்கம் கோமாவில் இருந்து ஈஸ்வரி பதற்றத்தோடு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. இன்றைய எபிசோடில் காண ப்ரோமோ வெளியாகி உள்ளது. அந்த ப்ரோமோவில் தர்ஷன் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு ஏற்பாடு அனைத்துமே நடந்து கொண்டு இருக்குது. கதிர் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியை கொள்வதற்காக ரவுடிகளை அனுப்பியிருப்பதால் ஒரு விதமான பதற்றத்தோடு இருக்கிறாங்க. மற்றொரு பக்கம் ஜனனி தர்ஷனுக்கும் பார்க்க வைக்கும் அக்கா ஆசைப்பட்டது போல திருமணம் நடக்க வேணும். ஜீவானந்தம் சார் சரியான நேரத்தில் பார்க்கவே இங்கே அழைத்து வந்தாங்க. அடுத்த மருத்துவமனையில் இருக்கும் தர்ஷினி ஃபோன் செய்யும் ஜனனி, அம்மாவை பத்திரமாக பார்த்துக்கொள்ளுன்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் தான் சில ரவுடிகள் ஈஸ்வரி இருக்கும் பிறகு தர்ஷினி, டாக்டர் என அனைவருமே அடித்து தள்ளிவிட்டு ஈஸ்வரியை கத்தி எடுத்து குத்துவதற்காக வராங்க. இதை எடுத்து புறம முடிகிறது. இதை எடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கான எபிசோடில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பற்றி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.